தெரிஞ்சுக்கோங்க, எதிர்க்கட்சி தெரிஞ்சுக்க முடியும், அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார், டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணும். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளை ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம். அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனார், அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க, அதை கொடியை தூக்கிச்சு. இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது. அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு போகிறீங்க, விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட அரசாங்கம் விடியாதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார், இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து தான் இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிறைய உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிப்பு செய்துவிட்டாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண் சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது. தமிழ்நாடு பாதிக்காதுங்க,